18ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் மண்ணில் ஒரு புதிய சக்தி காலடி எடுத்து வைத்தது. அது ஆங்கிலேயர் ஆதிக்கம். ஆனால் அந்த ஆதிக்கத்துக்கு முதலில் சவால் விடுத்த தமிழன் ஒருவன் இருந்தான். அவர்தான் பூலித்தேவர். 1715ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் சேவல். ஒரு வீர குடும்பத்தில் பிறந்தார் பூலித்தேவர். சிறு வயதிலேயே வாழ்பயிற்சி, சிலம்பம், குதிரை சவாரி அனைத்திலும் தேர்ச்சி பெற்றார். அவரின் கண்களில் இருந்தது பயமல்ல, அது ஒரு தீப்பொறி. அந்த தீப்பொறி விடுதலைக்கானது. அந்த காலத்தில் ஆங்கிலேயர் மற்றும் அர்க்காடு நவாப் தமிழகத்தின் பாளையக்காரர்களிடம் வரி கேட்க ஆரம்பித்தனர். ஆனால் பூலித்தேவர் ஒரு வார்த்தை சொன்னார்: இந்த மண்ணின் உரிமை எங்களுக்கே. அந்த வார்த்தை வெறும் எதிர்ப்பு அல்ல, அது தமிழ்நாட்டின் முதல் விடுதலை முழக்கம். 1755ஆம் ஆண்டு ஆங்கிலேய படைகள் முன்னேறின, பீரங்கிகள் முழங்கின, சிவப்பு உடையணிந்த படைகள் தாக்கின. ஆனால் நெற்கட்டும் சேவல் மண்ணில் ஒரு புலி காத்திருந்தது. பூலித்தேவர் தனது வீரர்களுடன் வாளெடுத்து போர்க்களத்தில் இறங்கினார். குதிரைகள் பாய்ந்தன, வாள்கள் மோதின, புகை மூட்டத்தில் சுதந்திரக் குரல் ஒலித்தது. அவர் தனியாக போராடவில்லை, பல பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டுப் படையை உருவாக்கினார். அது தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கெதிரான முதல் ஒழுங்கமைந்த கிளர்ச்சி. ஆனால் போரில் வெற்றி மட்டுமில்லாது துரோகம் என்ற இருள் இருந்தது. சிலர் பயந்தனர், சிலர் துரோகம் செய்தனர். பெரிய படையுடன் ஆங்கிலேயர் மீண்டும் தாக்கினர். கோட்டை முற்றுகையிடப்பட்டது. பூலித்தேவர் இறுதி வரை போராடினார். அவரின் இறுதி குறித்து வரலாறு தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் ஒரு உண்மை மட்டும் உறுதி: அவர் விதைத்த விடுதலை விதை பின்னர் கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்ற பல வீரர்களாக வளர்ந்தது. இன்று நெற்கட்டும் சேவலில் அவரின் சிலை உயர்ந்து நிற்கிறது. அந்த சிலை சொல்லும் செய்தி ஒன்று: அடிமை வாழ்வை ஏற்காதே. பூலித்தேவர் தமிழகத்தின் முதல் ஆயுத புரட்சியாளர், முதல் விடுதலை முழக்கம், முதல் எதிர்ப்பு. அவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு தொடக்கம்.